सुर में गाना सीखिए पाधानीसा ऐप के साथ। AI पावर्ड पर्सनल म्यूजिक टीचर फ्रॉम सारेगामा। முல்லை மலர் மேலே மொய்க்கும் வண்டு போலே, முல்லை மலர் மேலே மொய்க்கும் வண்டு போலே, உள்ளம் உறவாடுதுங்கள் அன்பாலே, உள்ளம் உறவாடுதுங்கள் அன்பாலே, முல்லை மலர் மேலே மொய்க்கும் வண்டு போலே. வெள்ளி அலை மேலே துள்ளும் கயல் போலே, வெள்ளி அலை மேலே துள்ளும் கயல் போலே, அள்ளி விழித்தாவ கண்டேன் என் மேலே, அள்ளி விழித்தாவ கண்டேன் என் மேலே. முல்லை மலர் மேலே மொய்க்கும் வண்டு போலே. கண்டேன் ஆதையினாலே, அண்ணன் நடை பயில கண்டேன் ஆதையினாலே. முல்லை மலர் மேலே மொய்க்கும் வண்டு போலே. நிலை மாறினதாலே எந்த முன்னாலே, சிந்தை நிலை மாறினதாலே எந்த முன்னாலே, செம்பவளம் நெருங்க கண்டேன் எல் மனம் போனே. முல்லை மலர் மேலே மொய்க்கும் வண்டு போலே. ஹலோ, கீர்த்தனாரம்பத்திலே எல்லோருடைய மணிப்பர்சும் ஜாக்கிரதை. மனிதனை மனிதன் மதித்திட வேண்டும், மாறா அன்புடனே என்னாலும் சீராய் வாழ்ந்திடணும், எல்லோரும் சேர்ந்தே வாழ்ந்திடணும். மெய்யன்பர்களே, பார்க்கடலிலே பள்ளி கொண்டிருந்த பரந்தாமன் ஸ்ரீ கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணினார். மனிதனை மனிதன் மதித்து நடக்க வேண்டும் என்ற நீதியை எடுத்துக் காட்டினார். எப்படியோ துவாபர யுகத்திலே குசேலர் என்ற ஒரு பக்திமான் இருந்தார். அவருக்கு குழந்தைகள் கிடையாது. பர்த் கண்ட்ரோல் இல்லாத அந்த காலத்திலே மனுஷன் வதவதன்னு 27 குழந்தைகளை பெற்று எடுத்துட்டார். ஆகப்பட்டது 2.5 டஜன். நினைச்சா தூக்கம் வருமோ? ஒரு தலைக்கு 4 இட்லி இன்னும் கணக்கு கூட்டினாலும் 27 குழந்தைகளுக்கு என்னாச்சு நீங்களே கணக்கு கூட்டி வாருங்கோ. சாம்பாரை பத்தி அப்புறம் யோசிப்போம். குழந்தைகள் பேரு அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்ய, மகம், பூரம், உத்திரமஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாக, மனுஷம், கேட்டை, மூலம், சூராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. நீ என்ன குசேலனுக்கு கடைசி குழந்தையா? அடச்சேவோ, பேர சொல்ற எனக்கே இப்படி மேமூச்சு கீழ்மூச்சு வாங்குதுன்னா அந்த குழந்தைகளை வச்சுக்கிட்டு அந்த மனுஷன் என்ன பாடுபட்டு இருப்பார். ஆனா படலே காரணம் குழந்தைங்களுக்குள்ளார அவ்வளவு ஒத்துமைக்கு காரணம் அந்த காலத்துல அரசியல் கட்சிகள் கிடையாது. அது மட்டுமல்ல, அவருக்கு வாய்த்த மனைவி
சுசீலை, உத்தமி, பத்தினி அதிகமா சொல்லுவானே. நம்ம மாதவன் சம்சாரம் தங்கம்மா இல்ல. இவங்கள பார்த்தா அவங்கள பார்க்க வேண்டியதில்லை. ஆனா கொஞ்சோண்டு கழடு தட்டி இருக்கும் அந்த அம்மா முகத்துல. அதுக்கு காரணம் அவங்க மேல தப்பு இல்ல. நம்பர் 27 இந்த குழந்தைகள் எல்லாம் அந்த அம்மாவை சுத்தி கொண்டு சதா சர்வகாலமும் பசி பசி இப்படி அருந்துவதற்கு பால் இல்லாதபடி அம்மா பசிக்கிறே பசிக்கிறே இப்படி என்று அகோரமாக கோரஸ் பாட ஆரம்பிச்சுட்டா. அது மட்டுமல்ல, அண்ட வீடு அடுத்த வீட்டுல இருக்கிற குழந்தைகள் சாப்பிடும் பலகாரங்களை பார்த்து விட்டு இப்ப போலீஸ்ல வளர்க்கிறாங்களே அந்த நாயை போல மோப்பம் பிடித்த ஓர் பாலகன் தேங்காய் ஆப்பம் வேண்டும் என்று கேட்டனன். பசி ஏப்பம் விட்ட சிறு பாலகன் பயங்கி தொப்பென்று பூமியில் விழுந்தனன். அது மட்டுமா, ஆடை இல்லாத ஓர் பாலகன் சிங்க சிகடை வேண்டும் என்று கேட்டனன். கோடையிடி கேட்ட நாகம் போல் தொந்தரினோ தொந்தரினோ தரினோ த்ரினோ உட்காருங்க. நான் என்னடா எல்லாரும் இருக்க வைக்கிறேன் எழுந்து போக வைக்கிறேன். கிரகம் இன்னைக்கு கிரக பிரவேசம்டா. அபிஷு கோடையிடி கேட்ட நாகம் போல் நெஞ்சம் குமுறி குமுறி தாயும் அழுதனள். அழுதனள் இந்த விஷயங்களை தன் கணவனிடத்தில் சொல்வதற்காக நாதான் அப்படி தொட்டான். ஒரு சத்தம் புரிந்து பார்த்தார். அங்க ஒரு பாய் விழுந்து கிடக்கிறான். ஆஹா சுசீலை, இது என்ன நம்பர் 28 கேட்டார். அல்லனால நம்முடைய கடைசி குழந்தை பட்டினி பசியிலும் இப்படி கீழே கிடக்கிறார் என்று சொன்னார். இதெல்லாம் பார்த்து கொண்டு நீங்கள் சும்மா இருக்கிறாரா என்று கேட்டாள். பெண்ணே, நான் என்ன செய்யட்டும், எங்கே போகட்டும் என்றார். போய் வருவீர் வாரகை போய் வருவீர் சாமி போய் வருவீர் வாரகை போய் வருவீர். அன்பர்கள் நினைப்பதை அக்கணம் தந்திடும். அன்பர்கள் நினைப்பதை அக்கணம் தந்திடும். காலினை மேல் பங்க ஐயன் வாழ்ந்திடும் வாரகை போய் வருவீர். இந்த வார்த்தையை கேட்டோன்னு மனுஷன் துடிச்சிட்டான். என்ன இருந்தாலும் மானஸ்தன் என்ன போல. சுசீலை, கிருஷ்ண பரமாத்மா என்னுடைய பாரிய நண்பனாக இருந்த போதிலும் வெட்டுமானத்தை விட்டு எப்படி எடுத்துரைப்பேன் நண்பனிடம், எப்படி எடுத்துரைப்பேன் வரும்படி இல்லாத வறுமையின் கொடுமையை எப்படி எடுத்துரைப்பேன். உப்புக்கும் பருப்புக்கும் காசில்லை என்று, உப்புக்கும் பருப்புக்கும் காசில்லை என்று, உப்புமா பருப்புமா செப்பு காசில்லை என்று உண்ணா கூட்டிட்டு வந்துட்டேனடா. உன்னால் முடிந்ததை பிச்சை தர வேணும் என்று எப்படி எடுத்துரைப்பேன் என்று சொன்னார். சுவாமி, பசி வந்திடில் 10 பறந்து போகணும்னு சொல்லுவாங்க. அது நிஜமோ பொய்யோ? பசி வந்திடில் பிராணன் போறது நிச்சயம். இன்னும் கொஞ்ச நேரம் நீங்க வெயிட் பண்ணா பெரிய பசங்கள்லாம் சின்ன பசங்களை போட்டு முழுங்கிடுவாங்க போல இருக்குது. அதனால நீங்க உடனே துவாரைக்கு புறப்படுங்கன்னு சொன்னார். கவலை இல்லாதபடி தவளையில் இருந்து அவளை எடுத்து ஒருபடி போட்டு அவரிடத்திலே கொடுத்தார். அதை அவர் எடுத்துக்கொண்டு நடந்தார் பல நாடு நகரம் அதை கடந்தார். பல நாடு நகரம் அதை கடந்தார். பலகால தூரமே நடந்தார். செல்வன் தன்னை தேடி துவாரகை செல்வன் தன்னை நாடி காடு மேடு பள்ளம் என்று பாராது
நில்லாது நில்லாது தள்ளாத வயதில் வேகமாய் நடந்தார். இப்படியாகத்தானே துவாரகாபுரியை அடைந்தார். கண்ணன் இருக்கும்படியான அரவணை அடைந்தார். கதவுகளோ திறந்து கிடந்தன. தேர்தலில் வெற்றி அடைஞ்ச எம்எல்ஏ அசம்பிளிக்குள்ளார நுழையிற மாதிரி மனுஷன் சர்வசாதாரணமா போக ஆரம்பிச்சிட்டார். கண்டார்கள் காவலர்கள், கொண்டார்கள் கோபம். நில்லையா சொல்லையா, நில்லையா நீ யார் என்ற விவரத்தை சொல்லையா. வல்லார்கள் எல்லோரும் வணங்கிடும் வாசலில், கல்லாத மனுஷன் போல் சொல்லாமல் செல்கின்றீர். நில்லையா கொஞ்சம் தள்ளையா, பெரிய தொல்லையா. இப்படியாக மிரட்டினார்கள். ஏ பரமாத்மா, உன்னை பார்ப்பதற்காக படாத பாடுபட்டு ஓடி வந்த என்னிடத்தில் இவர்கள் கடார் புடார் என்று பாடுகிறார்களே. இவர்களை பார்த்தாலும் சம்திங் வாங்குறாளாவும் தெரியலையே. நான் என்ன செய்வேன், எங்கு போவேன்? ஏ கிருஷ்ணா பரமாத்மா கோவிந்தா என்று கதறினார். இந்த கதறலை கேட்ட கிருஷ்ண பரமாத்மா ஓடோடி வந்தார். நெஞ்சார தழுவி கொண்டார். இத்தனை நாளைக்கு பிறகு என்னை அன்போடு பார்க்க வந்திருக்கிறீர்களே, அண்ணி எனக்காக என்ன கொடுத்து அனுப்பினார்கள் என்று கேட்டார். பக்தி பரவசத்திலே எஞ்சான் உடம்பையும் ஒரு ஜானாக ஒடுக்கிக் கொண்டு தான் கொண்டு வந்த அவள் முடிச்சை அவர் முன்பதாக வைத்தார். ஐயோ, எடுத்தார், பிரித்தார், சிரித்தார், புசித்தார், ஒரு பிடி அவளை புசித்தார். அன்போடு தருதல் விஷமாகினும் அது அமுதமாகும் என புசித்தார். தன் அன்பன் படுகின்ற துன்பம் நீங்கி பேரின்ப வாழ்வு பெற புசித்தார். மறுபடி ஒரு பிடி எடுத்தார், தடுத்தாள். யார்? ருக்மணி. ஏன் தடுத்தாள்? அந்த ஏழை கொடுக்கிற அவளை சாப்பிட்டா கால்ரா வந்துருன்னா தடுத்தார்? அல்ல அல்ல, அன்போடு ஒருத்தர் காப்பி கொடுத்தால் அவங்களுக்கு திருப்பி ஓவல் கொடுக்கணும். கொடுப்போமோ? இந்த காலத்துல விஷம் கொடுக்காம இருந்தா போறாதா? தன் அன்பனை பார்த்த ஆனந்தத்திலே வந்த வேலையை மறந்துட்டு குசேலர் போயிட்டார். இங்கே கண்ணன் சிரித்தார், அங்கே கனகலட்சுமி சிரித்தாள். உடனே மண்குடிசையெல்லாம் மாளிகை ஆகிவிட்டது. எல்லாம் அஸ்திவாரம் போட்ட கட்டடம். காரணம் கான்ட்ராக்ட்ல விடல. மிஸ்டர் மாதவன் தப்பா நினைச்சுக்கப்படாது. அந்த காலத்துல இந்த கிருஷ்ணனை போல இந்த காலத்துல உதவி செய்யறவங்க யாராவது இருந்தாங்களா? இருந்தா. தன் உழைப்பினால வந்த செல்வங்களை மற்றவர்களுக்கு வாரி வாரி வழங்கிய ஒரே ஒரு கிருஷ்ணனும் மறைந்தான். அவர் மட்டும்தானா? குசேலரை போல இருந்த மாதவனுக்கு ராமநாத பிள்ளையோட உதவினாலே இன்னைக்கு இவ்வளவு பெரிய வீட்டை கட்டி இங்க கிரகப்பிரவேசம். அடியனுக்கு அதுல ஒரு சான்ஸ். ஆனா ஒரு விண்ணப்பம். குசேலனை போல மாதவனுக்கு 27 வானம். யோசனை செய்து நீதானமா 1 2ஓட மங்களம் சுபம் மங்களம் சிச்ச ஜய மங்களம் சுபம் மங்களம் சிச்ச ஜய மங்களம் சுபம் மங்களம். நம்ம பார்வதி எங்கே? இங்கதான் இருக்கேன். ஓ, கூட்டத்துல எங்க காணா போட போறியான்னு கேட்டேன். வா வீட்டுக்கு போ. களங்கமில்லா காதலிலே காண்போம் இயற்கையெல்லாம். லலா 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 லலா. காதலிலே களங்கமில்லா காதலிலே காண்போம் இயற்கையெல்லாம். லலா 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 லலா. காதலிலே நினைவிலே பேதமில்லை, பிரிவென்றால் வாழ்வும் இல்லை. நினைவிலே பேதமில்லை, பிரிவென்றால் வாழ்வும் இல்லை. இனி என்றும் பிரிவில்லை, இனி என்றும் பிரிவில்லை.
காதலிலே களங்கமில்லா காதலிலே காண்போம் இயற்கையெல்லாம் லலா 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 காதலிலே தகதகதகதகதகதகதம் தகதகதஜன தகஜன தகதின் ததததி தஜன ததஜனு ததிமி தததிமி தகட தகதகதகதம் ததததி ததஜனு தகதகதகதம் தகதகதகதம் தகதம் தகதம் தாம் தின் தாம் ததி தகஜனு தாம் ததி தகஜனு தாம் ததி தகஜனு ததி தகிட ததி தன ஜனு திமி தன தன ஜனு திமி தகதகதகத தின் தின் த தும் குத தின் தின் த தும் ததி கிட தும் த மறைந்திருந்து பார்க்கும் மர்மமென்ன சுவாமி மறைந்திருந்து பார்க்கும் மர்மமென்ன அழகர் மலையழகா இந்த சிலையழகா என்று மறைந்திருந்து பார்க்கும் மர்மமென்ன அழகர் மலையழகா இந்த சிலையழகா என்று மறைந்திருந்து பார்க்கும் மர்மமென்ன நவரசமும் முகத்தில் நவரசமும் மலர்ந்திருக்கும் முகத்தில் நவரசமும் செக்கத்தி வந்திருக்கும் இதழில் கனிரசமும் மலர்ந்திருக்கும் முகத்தில் நவரசமும் செக்கத்தி வந்திருக்கும் இதழில் கனிரசமும் கண்டு மறைந்திருந்தே பார்க்கும் மர்மமென்ன எங்கிருந்தாலும் உன்னை நான் அறிவேன் உன்னை என்னை எல்லால் வேறு யார் அறிவார் எங்கிருந்தாலும் உன்னை நான் அறிவேன் உன்னை என்னை எல்லால் வேறு யார் அறிவார் பாவையன் பதம் காண நாணமா பாவையன் பதம் காண நாணமா உந்தன் பாட்டுக்கு நான் ஆட வேண்டாமா உந்தன் பாட்டுக்கு நான் ஆட வேண்டாமா மானவா வேலவா மாயவா சண்முகா மறைந்திருந்தே பார்க்கும் மர்மமென்ன நாதத்திலே தலைவன் குழல் கேட்டேன் அந்த நாணத்திலே என்னை நான் மறந்தேன் நாதத்திலே தலைவன் குழல் கேட்டேன் அந்த நாணத்திலே என்னை நான் மறந்தேன் மோகத்திலே என்னை மோக வைத்து மோகத்திலே என்னை மோக வைத்து ஒரு ஓரத்திலே நின்று கள்வனை போல் ஒரு ஓரத்திலே நின்று கள்வனை போல் மாலவா வேலவா மாயவா சண்முகா மறைந்திருந்தே பார்க்கும் மர்மமென்ன மானாட மலராட மதியாட நதியாட மங்கை வெள்ளடனமாட வானாட மண்ணாட கொடியாட இடையாட வஞ்சி இவள் கைகளாட சுவையோடு நான் ஆட எனை நாடி இது வேளை விரைவினில் துணையாக ஓடி வரவாய்
ஆடாத மனமும் உண்டோ நடை அலங்காரமும் அழகு சிங்காரமும் கண்டு ஆடாத மனமும் உண்டோ நடை அலங்காரமும் அழகு சிங்காரமும் கண்டு ஆடாத மனமும் உண்டோ நடையலங்காரமும் அழகு சிங்காரமும் கண்டு ஆடாத மனமும் உண்டோ வாடாத மலர் போலும் கிழி பார்வையில் கைவளை ஓசை தரும் இன்ப இசை கார்வையில் வாடாத மலர் போலும் கிழி பார்வையில் கைவளை ஓசை தரும் இன்ப இசை கார்வையில் ஈடேதுமில்லாத கலை சேவையில் தனியிடம் கொண்ட உமை கண்டும் இப்பூமியில் ஈடேதுமில்லாத கலை சேவையில் தனியிடம் கொண்ட உமை கண்டும் இப்பூமியில் ஆடாத மனமும் உண்டோ கனியமுது மிஞ்சும் குரலில் குயில் அன்பும் உன்னை காணவே பசும் தங்கம் உமது எழிலங்கம் அதன செய்வில் பொங்கும் நயம் காணவே முல்லை பூவில்லாதும் கருவண்டாகவே மூவில் முன்னே ஆடும் வண்ணமயில் போலவே அன்பை நாடி உந்தன் அருகில் வந்து நின்றே இன்பம் என்னும் பொருளை இங்கு கண்டு தன்னை மறந்து உள்ளம் கனிந்து இந்நாள் ஒரு பொன்னாயனும் மொழியுடன் நாடு பாடோடும் கலை செல்வமே தரும் திகட்டாத ஆனந்த நிலை தன்னிலே ஆடாத மனமும் உண்டோ நடையலங்காரமும் அழகு சிங்காரமும் கண்டு ஆடாத மனமும் உண்டோ ஆடாத மனமும் உண்டோ நடை அலங்காரமும் அழகு சிங்காரமும் கண்டு ஆடாத மனமும் உண்டோ நடை அலங்காரமும் அழகு சிங்காரமும் கண்டு ஆடாத மனமும் உண்டோ நாடெங்கும் கொண்டாடும் புகழ் பாதையில் வீர நடை போடும் திருமேனி தரும் போதையில் நாடெங்கும் கொண்டாடும் புகழ் பாதையில் வீர நடை போடும் திருமேனி தரும் போதையில் ஆடாத மனமும் உண்டோ நடையலங்காரமும் அழகு சிங்காரமும் கண்டு ஆடாத மனமும் உண்டோ வாடாத மலர் போலும் கிழி பார்வையில் கைவளை ஓசை தரும் இன்ப இசை கார்வையில் வாடாத மலர் போலும் கிழி பார்வையில் கைவளை ஓசை தரும் இன்ப இசை கார்வையில் ஈடேதுமில்லாத கலை சேவையில் தனியிடம் கொண்ட உமை கண்டும் இப்பூமியில்
ஈடேதுமில்லாத கலை சேவையில் தனியிடம் கொண்ட உமை கண்டு இப்பூமியில் ஆடாத மனமும் உண்டோ? இதழ் கொஞ்சும் கனியமுதை மிஞ்சும் குரலில் குயில் அன்றும் உன்னை காணவே பசும் தங்கம் உமது எழிலங்கம் அதன செய்வில் பொங்கும் நயம் காணவே முல்லை பூவில்லாதும் கருவண்டாகவே மூவில் முன்னே ஆடும் வண்ணமயில் போலவே அன்பை நாடி உந்தன் அருகில் வந்து நின்றேன் இன்பம் என்னும் பொருளை இங்கு கண்டு தன்னை மறந்து உள்ளம் கனிந்து இந்நாள் ஒரு பொன்னாள் எனும் மொழியுடன் நாடு பாண்டோடும் கலை செல்வமே தரும் திகட்டாத ஆனந்த நிலை தன்னிலே ஆடாத மனமும் உண்டோ? நடைகலங்காரமும் அழகு சிங்காரமும் கண்டு ஆடாத மனமும் உண்டோ? உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியில் அலகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். கண்கள் இரண்டும் என்று உம்மை கண்டு பேசுமோ? கண்கள் இரண்டும் என்று உம்மை கண்டு பேசுமோ? காலம் இனிமேல் நம்மை ஒன்றாய் கொண்டு சேர்க்குமோ? கண்கள் இரண்டும் என்று உம்மை கண்டு பேசுமோ?
மகராஜா ஒரு மகராணி இந்த இருவருக்கும் இவை குட்டி ராணி. மகராஜா ஒரு மகராணி இந்த இருவருக்கும் இவை குட்டி ராணி. பொங்கும் அழகில் தங்க நிலாவின் தங்கச்சி பாப்பாவோ, புத்தம் புதிய பூச்செண்டாட்டம் புன்னகை செய்வாரோ. மகராஜா ஒரு மகராணி இந்த இருவருக்கும் இவை குட்டி ராணி. மலர்கள் எல்லாம் இவளுக்கென்றே மாளிகை அமைத்ததம்மா. மாலை தென்றல் சொன்னதை கேட்கும் மந்திரியானதம்மா. பூனையும் நாயும் காவல் காக்கும் சேனைகளானதம்மா. அம்மா அப்பா மடிமேல் இவளின் ராஜாங்கம் நடக்குதம்மா. மகராஜா ஒரு மகராணி இந்த இருவருக்கும் இவள் குட்டி ராணி. வணக்கம் 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 சின்ன ராணி, இங்கு எனக்கிட்ட கட்டளை என்ன ராணி? ஓடி பிடித்து விளையாட ஒரு தம்பி பாப்பா வேண்டும் என் கூட. ஓடி பிடித்து விளையாட ஒரு தம்பி பாப்பா வேண்டும் என் கூட. ஆகட்டும் தாயே, அது போல நீங்க நினைத்ததை முடிப்பேன் மனம் போலே. இவளுக்கு ஒரு தம்பி பயல் இனிமேல் பிறப்பானோ. இளவரசன் நான் தான் என்று போட்டிக்கு வருவானோ.
கசக்கி எடுத்து விட்டா வெள்ளையப்பா ஆத்து வெள்ளம் காத்திருக்கு அழுக்கு துணியும் நிறைஞ்சிருக்கு போட்டு கசக்கி எடுத்து விட்டா வெள்ளையப்பா நல்லா புளிஞ்சி கரையில் காய வச்சா வெள்ளையப்பா ஆத்து வெள்ளம் காத்திருக்கு அழுக்கு துணியும் நிறைஞ்சிருக்கு போட்டு கசக்கி எடுத்து விட்டா வெள்ளையப்பா நல்லா புளிஞ்சி கரையில் காய வச்சா வெள்ளையப்பா மனசு போல வெளுத்து வச்சு உறவு போல அடுக்கி வச்சு வரவு போல மூட்டை கட்டி வெள்ளையப்பா நாம வரவு வைக்கும் நாணயம் தான் வெள்ளையப்பா மனசு போல வெளுத்து வச்சு உறவு போல அடுக்கி வச்சு வரவு போல மூட்டை கட்டி வெள்ளையப்பா நாம வரவு வைக்கும் நாணயம் தான் வெள்ளையப்பா அப்பப்பா ஆத்து வெள்ளம் காத்திருக்கு அழுக்கு துணிவு நிறைஞ்சிருக்கு ஓட்டு கசக்கி எடுத்து விட்டா வெள்ளையப்பா நல்லா புளிஞ்சு கரையில் காய வச்சா வெள்ளையப்பா கலையத்திலே கஞ்சி வச்சு காட்டு கீரை வதக்கி வச்சு மதியத்திலே கொண்டு செல்வோம் வெள்ளையம்மா கலையத்திலே கஞ்சி வச்சு காட்டு கீரை வதக்கி வச்சு மதியத்திலே கொண்டு செல்வோம் வெள்ளையம்மா நம்ம மனசுக்குள்ளே களங்கம் இல்லே வெள்ளையம்மா நம்ம மனசுக்குள்ளே களங்கம் இல்லே வெள்ளையம்மா கலையத்திலே கஞ்சி வச்சு காட்டு கீரை வதக்கி வச்சு மதியத்திலே கொண்டு செல்வோம் வெள்ளையம்மா நம்ம மனசுக்குள்ளே களங்கம் இல்லே வெள்ளையம்மா நம்ம மனசுக்குள்ளே களங்கம் இல்லே வெள்ளையம்மா பாடி வாடி வேலை செஞ்சு அனுப்ப வந்து படுப்பவரை பாடி பாடி தூங்க வைப்போம் வெள்ளையம்மா வாடி வாடி வேலை செஞ்சு அனுப்ப வந்து படுப்பவரை பாடி பாடி தூங்க வைப்போம் வெள்ளையம்மா நம்ம பரம்பரைக்கே களங்கம் இல்லே வெள்ளையம்மா நம்ம பரம்பரைக்கே களங்கம் இல்லே வெள்ளையம்மா ஆத்து வெள்ளம் காத்திருக்கு அழுக்கு துணியில் நிறைந்திருக்கு ஓட்டு கசக்கி எடுத்து விட்டா வெள்ளையப்பா நல்லா புளிஞ்சி கரையில் காய வச்சா வெள்ளையப்பா கல்யாண புடவைன்னு மாமனார் கொடுத்த சேலை கொடுக்கையிலே இருந்த நேரம் பச்சையப்பா போட்டு துவக்கையிலே வந்த நேரம் வெள்ளையப்பா அப்பா கல்யாண புடவைன்னு மாமனார் கொடுத்த சேலை கொடுக்கையிலே இருந்த நேரம் பச்சையப்பா போட்டு துவக்கையிலே வந்த நேரம் வெள்ளையப்பா வேட்டி சேல போட்டி போட்டு ஆட்டுக்குள்ளே அலசும் போது வேட்டி இங்கே ஜெயிக்கிறடா வெள்ளையப்பா வேட்டி சேல போட்டி போட்டு ஆட்டுக்குள்ளே அலசும் போது வேட்டி இங்கே ஜெயிக்கிறடா வெள்ளையப்பா ஆனா வீட்டுக்குள்ள சேலதானே வெல்லுதப்பா வீட்டுக்குள்ளே சேலதானே வெல்லுதப்பா பட்டு சேலை நூலு சேலை பளபளக்கும் ஜருக சேலை சட்டம் போட்ட சாய சேலை கொட்டடி சேலை நல்ல கல்யாண கூரச்சேனை சுங்கடிச்சேனே துவச்சி மூட்டை கட்டி சேர்த்து விட்டா தீந்துரு வேலை அழுக்கு துணியும் நிறைஞ்சிருக்கு நல்லா புழிஞ்சு கரையில் காய வச்சா வெள்ளையப்பா வானவில்ல
கந்தையிலே அழுக்கிருந்தா கசக்கி எடுத்து விடு வெள்ளையப்பா. உன் சிந்தையிலே அழுக்கிருந்தா சிவனடியை நாடிவிடு வெள்ளையப்பா. உயிரே அழுக்கு துணி உவர் மண்ணே நம் பிறப்பு. உயிரே அழுக்கு துணி உவர் மண்ணே நம் பிறப்பு. பூவுலக வாழ்க்கை எனும் பொல்லாத கல்லினிலே. பூவுலக வாழ்க்கை எனும் பொல்லாத கல்லினிலே. மோதி அடிக்கையிலே முற்றும் கசக்கையிலே. மோதி அடிக்கையிலே முற்றும் கசக்கையிலே. ஆதி சிவன் என்னும் ஆற்றில் வரும் வெள்ளத்திலே. ஆதி சிவன் என்னும் ஆற்றில் வரும் வெள்ளத்திலே. அழுக்கெல்லாம் வெளுக்குதடா வெள்ளையப்பா. அவன் அருள் என்னும் நிழல் தனிலே வெள்ளையப்பா. இந்த உயிரெல்லாம் வாழுதடா வெள்ளையப்பா. உயிரே அழுக்கு துணி உவர் மண்ணே நம் பிறப்பு. பூவுலக வாழ்க்கை எனும் பொல்லாத கல்லினிலே. மோதி அடிக்கையிலே முற்றும் கசக்கையிலே. ஆதி சிவன் என்னும் ஆற்றில் வரும் வெள்ளத்திலே. அழுக்கெல்லாம் வெளுக்குதடா வெள்ளையப்பா. அவன் அருள் என்னும் நிழல் தனிலே வெள்ளையப்பா. இந்த உயிரெல்லாம் வாழுதடா வெள்ளையப்பா. பஞ்சிலே நூலை வைத்தான், நூலிலே ஆடை வைத்தான், ஆடையிலே மானம் வைத்தான், அந்த மானத்திலே உயிரை வைத்தான் வெள்ளையப்பா. பக்தருக்கு அருள் குறிப்பு, பாமரர்க்கு பொருள் குறிப்பு. பக்தருக்கு அருள் குறிப்பு, பாமரர்க்கு பொருள் குறிப்பு. சத்தியத்தின் ஒரு குறிப்பு வெள்ளையப்பா. அது முக்தி தரும் திருக்குறிப்பு வெள்ளையப்பா. சத்தியத்தின் ஒரு குறிப்பு வெள்ளையப்பா. அது முக்தி தரும் திருக்குறிப்பு வெள்ளையப்பா. பாட்டு வெள்ளம் காசு போட்டு கதக்கி எடுத்து விட்டா வெள்ளையப்பா. பாட்டு வெள்ளம் காத்திருக்கு அழுத்த துணியும் நிறைந்திருக்கு. போட்டு கதக்கி எடுத்து விட்டா வெள்ளையப்பா. நல்லா பொழுங்கி தரையில் காய